ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃபன் ஐட்டம் பார்க்க போகிறோம். மாவு இல்லாமல் தோசை எப்படி செய்யலான்னு. இது வந்து உடனடி தோசைன்னு சொல்லுவாங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்தனால வீட்டில் மாவு இல்லை. இது வந்து ரவா வந்து ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இது 1 கப்பு சாதம். இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும். அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு பார்க்குறேன். ரவாவோட சேர்த்து தான் சாதத்தை அரைக்கணும். தனித்தனியாக அரைச்சிங்கன்னா சாதம் வந்து மிக்ஸ் ஆகாது, அப்படியே கட்டி கட்டியாக உருண்டையாக இருக்கும். அதனால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம அரைக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இருங்க. நான் இது மாதிரி 1 வீக் 2 வீக்லாம் நம்ம ஊருக்கு போனோம்னா வந்தோடனே மாவு இருக்காதுன்ட்டு இந்த மாதிரி மாவு செஞ்சு தான் இங்கே தோசை ஊற்றுவேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்குவோம். ரவாவை கொட்டிக்கிட்டோம். இப்போ இந்த சாதத்தையும் அதில் போட்டுடலாம். நல்லா பெரிய ஜாராக இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கலாம். நான் பெரிய ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். உப்பு சேர்த்துக்குவோம். அதுக்கு தேவையான உப்பை சேர்த்து ஒன்றா, கல் உப்பு தான் சேர்க்கணும். போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவில் இருந்தால் போதும், ரொம்ப நேவாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, கிட்டக்க காட்டுறேன். அவ்வளோதான். இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சி தோசை ஊற்றி எடுக்க வேண்டியதான். வெங்காயம் சேர்க்கறதுனால வெங்காயம் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்தாலும் கேரட் சேர்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன். இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் தண்ணி கலந்து வச்சுட்டேன். இப்போ தோசை கல்லையும் போட்டாச்சு. தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இந்த தோசையை ஊற்றும். இது நல்லா மெலிசாக ஊற்றணும். இந்த தோசைக்கு நல்லா தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். ஆனால் மத்தியானம் வச்ச சாம்பார் தான் இன்றைக்கி நாங்கள் சைடிஷாக தொட்டுக்க போகிறோம். சாம்பார் இப்போ திருப்பிடுவோம் தோசையை. இப்போ இந்த தோசையை பாருங்கள், மாவு தோசை மாதிரியே இருக்குது. யாரும் வித்தியாசமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம கடையில் வாங்குகிற மாவுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. பார்த்தீங்களா தோசையை வேணால் உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்க எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன வீடியோ தான். நான் டிஃபனுக்கு ரெடி பண்ணும் போது திடீர்னு ஒரு ஐடியா, சரி இதை வீடியோவாக போடுவோம், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இதை வீடியோவாக எடுத்தேன். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.